ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு தோத்திரம் உண்டாவதாக. இந்த அருமையான வார்த்தைகளை கூறிய போதகர் பர்னபாஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை மத்திய திருச்சபை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திருச்சபை. இந்த நாளிலே இந்த சபைக்கு வந்து உங்கள் அனைவரையும் காண்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் அவ்வப்போது உங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் சபையின் வளர்ச்சியை நான் பார்ப்பது உண்டு. ஏறக்குறைய நாங்கள் முதலாவது இந்தியா தேசத்தில் நம்முடைய அட்வென்டிஸ்ட் சர்ச்சில் மாத்திரமல்ல மற்ற சபைகளிலும் 1-2 பேர் தான் இந்த மீடியா யூடியூப்பை தொடங்கினாங்க. அதில் நாங்கள் ஏறக்குறைய 28 வருடம் இருக்கும். அந்த நாளில் இருந்து இப்பொழுது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு அடுத்த டிரான்ஸ்லேஷன் மூலமாக செய்வதற்கு அப்போ நான் ஒவ்வொரு சபையாக நம்முடைய சபையை பார்க்கும்போது உங்கள் சபையினுடைய வளர்ச்சியையும் நீங்கள் வரலாற்று மிக்க மூத்த விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொரு வாரமும் உங்கள் கொயர் மற்றும் தீர்க்க தரிசன வசனங்களை சொல்லக்கூடிய பிள்ளைகள் உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். விசுவாசத்தில் நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் இடறிவிடக்கூடாது. நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகள், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து நாம் சொல்லக்கூடிய தூரம் மிக அதிகமாக இருக்கிறது. ஆதலால் இங்கே இருக்கக்கூடிய சீரார்கள், இன்னுமாக வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள் அனைவருமாக நம்முடைய எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாம் ஆண்டவருடைய அற்புதமான இந்த திருவசனத்தை இந்த உலகத்திற்கு சொல்வதற்கு தான் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அதுவும் நீங்கள் ஏறக்குறைய 100 வருடத்திற்கு மேலாக இந்த அற்புதமான பட்டணத்தில், தமிழகத்தில் மிக சிறப்பான பட்டணம் மதுரை, அதுவும் அட்வென்ட் திருச்சபைக்கு இந்த சபை ஒரு பெரிய அற்புதமான ஒரு சபை. உங்கள் வளர்ச்சியிலும் உங்களை ஆண்டவர் இன்னும் நீங்கள் சொல்லக்கூடிய தூரம் அதிகமாக இருக்கிறது. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நீங்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமில்லை. இந்த நான் இது 2வது முறை உங்கள் சபைக்கு வர்றேன். போதகர் டேனியல் தாமஸ் அவர்கள் இருந்தபோது நான் ஒரு முறை வந்தேன். உங்களுடைய அன்புக்கு நன்றி. இப்பொழுது மீண்டுமாய் உங்கள் போதகருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய சபையில் அங்கத்தினராக ஏற்றுக்கொண்டதற்கு ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் நிர்வாக குழு, விசுவாச பிள்ளைகள் எல்லோரையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த நாளிலே என்னுடைய மகனுக்கு நம்முடைய இந்த சபையில் வைத்து அக்டோபர் 1ஆம் தேதி திருமணம் நடைபெற இருக்கிறது. நீங்கள் ஒருவேளை நான் உங்களை பார்த்து அழைப்புதல் கொடுக்காமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் அனைவருமாக வரும்படியாய் உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அனைவருமாக, ஒருவேளை இன்விடேஷன் இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் வந்து ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் என்னுடைய மகனும் அவன் டெல்லியில் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. டெல்லியில் நிசாமுதீன் பகுதியில். இப்போ உங்களுக்கு இவ்வளவு அற்புதமான சர்ச் இருக்குது. இந்த சர்ச்சில் எங்கள் தாத்தா பாஸ்டர் குருபாதம் அவங்க அப்பொழுது இங்கே கான்ஃபரன்ஸாக இருந்ததில் தலைவராக இருந்தாங்க. முதல் கான்ஃபரன்ஸ் தலைவர். இந்த கான்ஃபரன்ஸில் ஒன்றிய நம்ம தமிழகத்திற்கே தலைநகரம். அந்த சமயத்தில் அவங்க இங்கே இருந்திருக்கிறாங்க. ஆனால் அதே போல் மூத்தவங்க நிறைய இருந்திருக்கிறாங்க. அதே போல் என்னுடைய மகன் திருமணம் செய்யக்கூடிய எழில் இனிமை அவங்களுடைய பாட்டியும் இந்த சபையில் மற்றும் நம்முடைய இந்த பள்ளியில் அவர்கள் அநேக ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்திருக்கிறார்கள். அதனால் இந்த 2 குடும்பங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இவங்க ஊழியம் செய்கிறது நீங்கள் இருக்கிறது மாதிரி. இப்போ உங்களுக்கு நல்ல கொயர் இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இங்கே மியூசிக் இருக்குது, இங்கே நல்ல சேர் இருக்குது. என்னுடைய மகன் ஊழியம் செய்கிற இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 குடும்பம் இருக்கும். இதுக்குள்ளேயே ஒரு 100 வீடு இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே வாசல்லாம் இருக்காது. நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி போனேன். அந்த தெருவுக்குள்ளே போகும்போதே என்னால் போக முடியல. அப்போ நானே திருப்பி வந்துடலான்னு பார்த்தேன். அப்போ நம்ம மகனே வேலை செய்யலாம், நம்ம ஏன் திருப்பி வரணும் அப்படின்ட்டு 3 வருஷமாக வேலை செஞ்சு அந்த இடத்துல ஒரு 3 சின்ன சின்ன சிறு குழுவை தொடங்கியிருக்கிறாங்க. இது மிக கவனமாக நீங்கள் கேட்கணும். நீங்கள்
ஏறக்குறைய 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சபை. இந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு எல்லா வசதிகளையும் முன்னோர்கள் மூலமாய் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் எல்லாரும் இங்கே பள்ளிக்கூடம் இருக்குது, எல்லா வசதிகளும் இருக்குது. அங்கே அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சர்ச்சே இல்லை. அந்த இடத்துல போய் வேலை எல்லாரும் செய்ய முடியாது. அந்த இடத்துல பிரபல ரொம்ப மோசமான இடம், மோசமான சூழ்நிலை, அதையெல்லாம் கடந்து நிசாமுதீனை சொந்தமாக்க வேண்டும். நிசாமுதீனை சொந்தமாக்க முடியாது, ஆனால் அந்த இடத்துல ஒரு சபையை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் திட்டமிட்டு எப்படியாவது அடுத்த வருடத்துக்குள்ளே அந்த இடத்துல ஒரு சபை கட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அந்த இடத்துல நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கோம். நான் வேலை செய்யலை, நான் அந்த இடத்துல ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு நான் வந்துடுவேன். ஆனால் என்னுடைய மகன், அவரோடு இணைந்து ஒரு பைபிள் ஒர்க்கர், அவங்க அந்த இடத்துல தன்னுடைய உயிரை கூட அர்ப்பணித்து அந்த இடத்துல வேலை செய்கிறது ரொம்ப டேஞ்சரான ஒரு காரியம். அது பக்கத்தில் தான் ஒரு நம்ம அந்த பேரை சொல்லக்கூடாது, பக்கத்தில் தான் ஒரு பெரிய ஆஃபீஸ் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல இன்றைக்கி நம்ம மதுரையில் ஒரு ஓப்பன் கூட்டம் போடுறதுக்கு பயப்படுறோம். ஆனால் அந்த இடத்துல பாஸ்டர் சவுந்தர் நாயகத்தை வைத்து ஒரு 200 பேர் கூடி ஒரு 70 சின்ன பிள்ளைகளோட அப்படி வச்சு ஒரு அற்புதமான கூட்டம் நடத்தினாங்க. அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த பகுதியில் ஒரு சபையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக. அதனால் மிக கடினமான வேலையை, அது மாத்திரமல்ல, அங்கே நமக்கு ஹோப் சேனல் இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் ஹாப்பூருங்கிற ஒரு பட்டணத்தில். அங்கே ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டியில் மிக பிரம்மாண்டமான ஒரு ஸ்டுடியோ இருக்கிறது. வட இந்திய பாஷைகளை ஒளிபரப்பாக்குவதற்காக அதில் ஒரு 15 பேர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊழியத்தையும் ஊழியர் ஜோசப் அவர்கள் தலைமை தாங்கி அந்த ஊழியத்தையும் நடத்தி கொண்டு இந்த சபையையும் தொடங்குவதற்காக. அதனால் நீங்கள் ஜெபிக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இந்த திருமணத்திற்கு நீங்கள் எல்லாருமே வாங்க, நான் சர்ச்சை முடிஞ்சோன்னு உங்களுக்கு அழைப்பு கொடுக்குறேன். அதனால தான் நான் நேற்று எங்கள் சபையில் சென்னையில் கோடம்பாக்கத்தில் மூப்பர் ஒருவர், ஏறக்குறைய அவர்கள் 73 வயது, அவர்கள் மரித்து விட்டார்கள். அதனால் நான் நேற்று இங்கே வர முடியல. நான் அந்த அடக்கத்திற்கு நான் அங்கே இருந்தேன். அதனால் நீங்கள் ஜெபிக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ளணும். நம்முடைய தொலைக்காட்சி ஊழியத்திற்காக நீங்கள் எல்லோரும் ஜெபம் பண்ணணும். இந்த தொலைக்காட்சி ஊழியம் யூடியூப் மாத்திரம் இல்லை, இது ஒரு சேட்டலைட் சேனல். நம்ம ஆசீர்வாதம் சேனல் போல், ஏஞ்சல் டிவி போல், அவங்கள விட டிஆர்பி ரேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு டிவி சீரியலுக்கெல்லாம் ஒரு ரேட்டிங் கொடுப்பாங்க. நம்ம ப்ரோக்ராம், நம்ம ஹோப் சேனல் கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரியில் நம்ம 26வது இடத்துல இருக்கிறோம். கிட்டத்தட்ட 1000 சேனல் இருக்குது. அந்த சேனலில் நம்ம ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்தீங்கன்னா செட்டு எல்லாம் போட்டு, விஜய் டிவியில் எப்படி செட்டு போடுவாங்களோ அப்படி பிரம்மாண்டமாக செட்டு போட்டு அவ்வளவு நேர்த்தியாக ஒவ்வொரு ப்ரோக்ராமை எடுப்போம். அதனால் இந்த டிவி ஊழியம் தொடங்கினதுக்கு காரணம் ஒரு 30 வருடத்துக்கு முன்பதாக நம்முடைய சபையின் உத்தரவோடு அனுமதியோடு, ஆனால் பணம் யாரும் கொடுக்கல. பணம் ஒரு 4-5 பேர் தான் முக்கியமானவர்கள் அந்த நாட்களில். மிஸ்டர் பரிபூர்ணராஜ் அவங்க, யோவான் பொன்னையா, திரு ஜெய்சிங் வேதமுத்து, இங்கே நம்ம சபையில் அட்டன் பண்ண டாக்டர் ஜெயலலிதா, அவங்க கணவனார் எடிசன் அவர்கள், அவங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியர், அமெரிக்கா தேசத்தில் வேலை செய்து இப்பொழுது ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் இவங்க இப்படி ஒரு 5 பேர் கொடுத்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து, இவங்க ஜெய்சிங் வேதமுத்து அவங்க இங்கே மதுரையில் ஊழியம் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். இவங்க எல்லாரும் கொடுத்த இந்த பணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊழியத்தை தொடங்கி விஜய் டிவி, ஜெயா டிவி, ராஜு டிவி, பரிஷாத்ராக்கு நாங்கள்லாம் இணைந்து இன்று அன்றைக்கி எங்ககிட்ட கேமரா கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகள், ஒருவேளை நான் ஒரு ஊழியத்தை பற்றி சொல்லலாம், நீங்கள் ஏதாவது இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, வியாபாரம் செய்யக்கூடிய பிள்ளைகள், புதிதாய் வாழ்க்கையை தொடங்கக்கூடிய பிள்ளைகள், சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கக்கூடியவங்க, உங்கள் வாழ்க்கையில் எதற்கும் பயப்படக்கூடாது. நாங்கள் முதலாக டிவி ஊழியம் தொடங்கும்போது அதற்கு ப்ராப்பரான ட்ரெஸ் இல்லை. இப்பொழுது எந்த ட்ரெஸ் போட்டுட்டு டிவி எடுக்கலாம், கேமரா எடுக்கலாம். இன்றைக்கி உள்ள ஸ்கின் டோன் வேறு. ஆனால் அன்றைக்கி ஒவ்வொரு கேமராவுக்கும் இந்த ட்ரெஸ் போடணும், இப்படி இருக்கும் அப்படின்னு இருக்கும். ஆனால் அன்றைக்கி அதுக்கு ட்ரெஸ் இருக்காது. அப்போது நம்ம ஸ்கூல் பிரின்ஸிபால் வீட்டில் அங்கே சென்னையில் கோடம்பாக்கத்தில்
அவங்கக்கிட்ட ஒரு ஷர்ட்டு, பேண்ட்டு, டை, ஷூ, எப்படி என்னென்னமோ ஓசியை வாங்கிட்டு போய் அப்படி எடுத்து, இதெல்லாம் பொய் கிடையாது, இது இப்படியெல்லாம் எடுத்து இந்த கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கி சகோதரர் எடிசனுங்க இருக்கிறாங்க, அவங்க எங்கள் வீட்டில் இருப்பாங்க, நாங்கள்லாம் ஒன்றா இருப்போம். அப்போ மேக்கப் போடணும். இப்போ இங்கே நிறைய பேர் நீங்கள் வெள்ளையாக இருக்கிறீங்க, நான் ரொம்ப கருகருன்னு இருக்கிறேன். ஆனால் மேக்கப் போடணும். மேக்கப் போட்டால் தான் என்ன ஆகும், இப்போது நம்ம யூடியூபர் இருக்கிறாரு மாதவன் சார், அவங்கெல்லாம் வெள்ளையாக இருக்கிறாங்க, எப்படி வேணாலும் எடுக்கலாம் இங்கேருந்து. ஆனால் என்னைய மாதிரி ஆளுக்கு நிறைய லைட் வேணும். அப்போது அதுக்கு நிறையா மேக்கப் பவுடர் இருக்குது. கோடம்பாக்கத்தில் தெருவுக்கு தெரு மேக்கப் மேன் இருப்பாங்க. இந்த மேக்கப் மேனை பார்த்து அவர் ஒரு 500 ரூபா கொடுப்பார். அப்போ 500 ரூபாலாம் அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டம். சரின்னு அப்போ லக்ஷ்மி பவுடர்னு ஒன்று உண்டு, இப்பவும் இருக்குது. அதை நான் அப்படியே வாங்கி வச்சுக்கிடுவேன். அதை வாங்கி வச்சுக்கிட்டு அப்படி போடுவேன். போட்டோன்னே எங்கள் கேமராமேன் சொல்லுவார், சார் இது ரொம்ப அடர்த்தியாக இருக்குது சார், இங்கேயும் போடுங்க. போட்டு நீங்கள் கழுவுனீங்கன்னா எல்லாம் ஷர்ட் மேலே பட்டுரும். ஷர்ட்டை நம்ம ஓசி வாங்கியிருப்போம், அதை போய் அதில் கரை பட்டுறக்கூடாது. இது உண்மை. இங்கே இருக்கிறவங்க, இது நான் ஏதோ உங்ககிட்ட இதெல்லாம் ஏதோ இது பண்ணுறது இல்லை. வாழ்க்கையில் நீங்கள் தெரிந்து கொள்ளணும். சகோதரர் எடிசனுங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவன் மேக்கப் போடணும், லைட் அடிக்கணும். லைட் அடித்தா முகம்லாம் எரியும். இப்போ உள்ள லைட் எரியாது, ஆனால் அப்போ உள்ள லைட் எரியும். அப்படியெல்லாம் கடினமாக உழைச்சி, அன்றைக்கி எங்ககிட்ட கேமரா இல்லை, ஸ்டுடியோ இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் இன்றைக்கி எங்ககிட்ட ஒரு 25 கேமரா இருக்குன்னு நினைக்கிறேன். போன மாதம் ஒரு கேமரா 16 லட்சம் ரூபாய், 16 லட்சம். அந்த கேமரா கரண்ட் அதிகமாக வந்து ஃபீஸ் ஆகிடு. அதை இன்னும் பார்க்குற கூட டைம் இல்லை. ஆனால் அன்றைக்கி எங்ககிட்ட கேமராவே இல்லை. அன்றைக்கி மேக்கப் நான் தான் போடணும். மேக்கப் நீங்கள் நினைக்கலாம், இவர் எப்படி மேக்கப் போடுவார், பொய் சொல்லுவார் நினைக்க. மேக்கப், ஆனால் மேக்கப் போடணும். மேக்கப் அப்படி போட்டு பழகிக்கிட்டாச்சு. அப்போ மேக்கப் போடணும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு போய் ப்ரோக்ராம் எடுக்கணும். ப்ரோக்ராம் எடுத்து ஸ்டுடியோ காலி பண்ணணும். ஸ்டுடியோ காலி பண்ணனா பணம் கூட்டிக்கிட்டே போகும். 1 மணி நேரத்துக்கு 400 ரூபாய், 500 ரூபாய். வடபழனியில் பிரசாத் ஸ்டுடியோ, அந்த ஸ்டுடியோ, இந்த ஸ்டுடியோ, ஃபிலிம் சிட்டி, அதுக்குள்ளெல்லாம் போகும். ஆனால் இதெல்லாம் கடந்து இதை ஆண்டவர் இந்த நாளில் 5 ஸ்டுடியோக்கள் பிரம்மாண்ட ஜீசஸ், நம்ம மோகன் சிலாசுரஸ் அவங்க சத்தியம் ஸ்டுடியோ இருக்குது, அதை விட நம்ம ஸ்டுடியோ பெரிய ஸ்டுடியோ. அதே போல் ஏஞ்சல் டிவி ஸ்டுடியோ அன்னாரப்பேட்டையில் சென்னையில் இருக்குது, அதை விட நம்ம ஸ்டுடியோ பெரிய ஸ்டுடியோ. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கடவுள் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியம்லாம் இல்லை. உங்கள் கையில் இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் உங்ககிட்ட ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் வெறுமையாக நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் அற்புதமாக நடத்துவார். அன்றைக்கி நாங்கள் முதல்ல சம்பளம் போடுறோம். சார் எடிசன் அமெரிக்கா போகணும். அன்றைக்கி நைட்டு நாங்கள் எல்லா பணத்தை எல்லாம் பைபிள் ஒர்க்கர் கொடுக்குறோம். அப்புறம் ஒரு பைபிள் ஒர்க்கருக்கு 200 ரூபா கொடுப்போம். அந்த 200 ரூபா கொடுப்போம், அதெல்லாம் நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க, பாஸ்டர் நம்ம ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கடவுள் நிச்சயமாக. ஆனால் இன்றைக்கி எங்ககிட்ட ஒரு 700 பேர் இந்தியா முழுவதும், லே லடாக், காஷ்மீர், பூட்டான், திபெத், எல்லா நாடுகளும் நீங்கள் அந்த ஊருக்குள்ளே போக முடியாது. மணிப்பூர், அந்த பார்டர், இப்படி எல்லா இடத்துலையும் பைபிள் ஒர்க்கர் இருக்கிறாங்க. ஆண்டவர் அற்புதமாக ஒன்றுமே இல்லாத இருந்த என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதனால் நிச்சயமாக தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இதை கூட நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இன்றும் நம்மிடம் 25 சேனல் இருக்குது. எல்லோரும் சொல்லுங்கள் பாப்பா, சின்ன பிள்ளைங்க கொயரில் இருக்கிறவங்க எத்தனை சேனல் இருக்குது? எத்தனை சேனல்? சத்தமாக சொல்லுங்கள். எத்தனை சேனல்? சத்தமே கேட்கலையே. நீங்கள் சொல்லுங்கள். நான் திடீர்னு எல்லார்ட்டையும் கேள்வி கேட்பேன். 25 சேனல்னால் நீங்கள் ஒரு சேனலை வச்சு நடத்துறதுக்குள்ளே ஹேக் ஆகுது, இதாகுது, அதாகுது. 25 சேனல் நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒன்றுமே பண்ண முடியாது. அதுவும் எல்லா பாஷையிலையும், ஹிந்தி பாஷை, சாந்தாளி, அப்படி நிறைய பஞ்சாபி, எனக்கே சில பாஷை சொல்ல தெரியாது. அது என்ன பாஷைன்னு எனக்கு சிறிய வயதில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆனதுனால என்னுடைய வார்த்தைகள் உச்சரிக்க முடியாது. அதனால் எனக்கே சில வார்த்தைலாம் உச்சரிக்கவே முடியாது. இப்போ ஒரு சேனல் தொடங்க போகிறோம், டோன்ஸா அப்படின்னு பூட்டான் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாஷை, அதெல்லாம் எனக்கு சொல்லவே தெரியாது. ஆனால் அதை சொல்ல வேண்டும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாரும் நீங்கள் நம்ம சேனலுக்காக ஜெபம் பண்ணணும். வாலிப பிள்ளைகள் நம்ம ஹோப் சேனலுக்காக ஜெபம் பண்ணணும்.
இதை நீங்கள் ஸ்மார்ட் டிவி வச்சுருந்தீங்கன்னா இன்டர்நெட் மூலமாக நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நம்ம ரெகுலராக டிவி பார்க்குற மாதிரி உங்கள் வீட்டில் பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்றால், நம்ம சேனல் வரவே இல்லையே. உடனே நம்ம சேனல் 10 வருஷமாக வந்துக்கிட்டு தான் இருக்குது, உங்களுக்கு தான் தெரியாமல் இருக்கும். அதனால் தயவு செய்து நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் கேபிள் ஆப்ரேட்டர்கிட்ட கேட்கணும், எங்கள் சேனல் எங்களுக்கு இந்த ஹோப் சேனல் வரணும் அப்படின்னு கேட்கணும். கடினமாக இதற்கு பணம் செலவு பண்ணுறோம். நம்ம சேனல் சேட்டலைட் சேனல், இதற்கு ஆயிரம் பணங்கள் செலவு செய்யப்படுகிறது. நீங்கள் இதற்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் கேபிள் ஆப்ரேட்டர்கிட்ட கேட்டிங்கன்னா மற்றவங்களும் இந்த சேனலை பார்க்க முடியும். இது இல்லாமல் அட்வென்டிஸ் வேர்ல்ட் ரேடியோ அவங்கக்கிட்டையும் நான் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதனுடைய ஆஃபீஸ் வந்து தாய்லாந்தில் இருக்குது. எங்கள் ஆஃபீஸு 48 நாடுகள், ஏறக்குறைய 600 ஸ்டுடியோ இருக்குது. இது வந்து ரேடியோ. இந்தியாவிலையும் 32 லாங்குவேஜில் இன்டர்நெட் ரேடியோ அப்படின்னு 3 மாதத்துக்கு முன்னாடி தொடங்கியிருக்கிறோம். அது வீடுகள்லையும் அலுவலகங்களையும் ஆஃபீஸுகளை உருவாக்கி ஏறக்குறைய இன்றைக்கி ஒரு ஸ்டுடியோவும் இல்லை. இன்றைக்கி ஏறக்குறைய 18 ஸ்டுடியோ இருக்குது. சேனல் 60 சேனல் இருக்குது. ஒரு சேட்டலைட் சேனல் இருக்குது. இதெல்லாம் என்னுடையது இல்லை, இது நம்ம அட்வென்டிஸ் திருச்சபையின் பேரில் தான் இருக்குது. இவை எல்லாமே தேவனுடைய பிள்ளைகள் கொடுக்கக்கூடிய காணிக்கை. அப்படின்னா நீங்கள் உங்கள் சர்ச்சில் இருந்து ஹோப் சேனலுக்கு ₹1 கொடுக்கவே இல்லை. நீங்களும் என்ன பண்ணணும்? இந்த ஹோப் சேனல் ஊழியங்களை தாங்க வேண்டும். ஆனால் உலகத்தில் எங்கேயோ ஒருவர் பிரேசிலில் ஸ்பைசர் காலேஜ் டிவைன் சர்வீஸை பார்த்துட்டு ஹோப் சேனலில் வந்து வேலை செய்யணுன்னு ஒரு வாலிப சகோதரி வந்து, அவங்க கூட ஒரு 18 பேர் வந்து இப்பொழுது எல்லாரும் நொய்டாவில் அங்கே ஒரு ஸ்கூல் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஹோப் சேனல் வந்து எங்கள் வீட்டு சொத்து கிடையாது, இது அட்வென்டிஸ் சர்ச்சினுடையது. நீங்கள் இப்போ இதுக்கு நம்ம டிவிஷனால் பணம் கொடுக்க முடியாது. அவங்க கொடுக்கக்கூடிய பணம் எலக்ட்ரிசிட்டிக்கு தான் போதும். எங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியே மாதம் 3 லட்ச ரூபா, 4 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா வரும். சம்மரில் கூடும், குளிர்காலத்தில் கம்மியாகும். அப்போ ஒரு ஏறக்குறைய 5 லட்ச ரூபா வரும் எலக்ட்ரிசிட்டிக்கு. இவை எல்லாம் செய்கிறதுக்கும் பணம் யாரோ ஒருவர், எங்களுக்கு என்றைக்கு இந்த மாதம் என்ன நடக்குதுன்னே தெரியாது. அதனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் நீங்கள் இந்த ஊழியத்தில் கலந்து கொள்ளணும். இங்கே இருக்கக்கூடிய கொயர், நீங்கள் இந்த ஊழியத்தில் கலந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த கடைசி நாளில் ஆண்டவருடைய அபரிதமான சத்தியத்தை நம்ம எடுத்து சொல்வதற்கு மிகவும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. அதனால் இந்த நாளில் எனக்கு நேரம் இல்லை. அதனால் நாம் அனைவருமாய் ஒரு 15 நிமிடம் சுருக்கமாய் இந்த நாள் சத்தியத்தை நாம் படிக்க இருக்கிறோம். அனைவருமாய் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? இந்த நாளில் இருக்கக்கூடிய சீரார்கள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னண்டை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்ன தேவனே, நீர் எங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும்படியா இந்த 12வது மணி வேளையிலே ஆண்டவரே உம்முடைய திருவசனத்தை எங்களுக்கு நீங்கள் உம்முடைய ஆவியானவரால் அருளும்படியாய் பலவீனமான எங்களையும் சுகவீனமான எங்களையும் இந்த சபையை நீர் எங்களையும் வழி நடத்தும்படியா இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இந்த நாளிலுமாக சற்று நேரம் தியானிக்க எடுத்துக்கொண்ட பாகம் என்னவென்றால் நித்திய சுவிசேஷம். நாம் அனைவருமாய் நம்முடைய புஸ்தகத்தை, வேதத்தை திறந்து கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும், சத்தமாக வாசிக்கணும். எல்லாரும் வாலிப பிள்ளைகள் எல்லாரும் பைபிளை எடுத்துக்கிடுங்க. நம்ம இந்த டிஜிட்டல் மூலமாக நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இப்பொழுது நம்ம பைபிளை அதிகமாக எடுத்துகிட்டு வர்றதில்ல. ஆனால் டிஜிட்டல் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, நாம் எப்பொழுதும் பைபிளை நம்ம எல்லாரும் திருப்பணும். வேதம் வாசிக்கும் போது யார் நம்மக்கிட்ட பேசுகிறா? யார் பேசுகிறா? தேவன் நம்மிடம் பேசுகிறார். இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் நீங்கள் கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும்.
தேவனை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படி என்றால், நாம் மிகவும் ஓய்வு நாளில் அற்புதமாக சத்தியத்தை கேட்கறது மாத்திரமல்ல, நம்முடைய கடமை என்ன என்று ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் அனைவரும் சேர்ந்த வண்ணமாய் நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 6வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? பின்பு வேறொரு தூதன் வானத்தில் மத்தியில் பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரராருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்காண்டுதாரும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிரு. 7வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சத்தம் படிப்போமா? மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மையப்படுது. அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தை நீரூற்றுகளை உண்டாக்கினவரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு 3 தூதை வைத்திருக்கிறார். நம்முடைய சபைக்கு முன்பதாக நம்மிடம் கொடுத்திருக்கிறார். நம்முடைய முன்னோர்கள், இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேருடைய முன்னோர்கள் எனக்கு தெரியும், அவர்களுடைய கரங்களில் கொடுத்து அவர்கள் எல்லாம் அந்த சத்தியத்தை எல்லா இடங்களுக்கும் சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் இன்று நம்முடைய நேரம், நம்முடைய காலம் எல்லாத்தையும் நம்ம விட்டுறோம். நம்ம வேற ஏதாவது ஒரு பிரச்சனையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அறைகூவல் கொடுக்கப்படுகிறது. இந்த 12வது மணி வேளையில் தேவன் எனக்கு ஒரு அறைகூவலை கொடுக்கிறார், உங்களுக்கு ஒரு அறைகூவலை கொடுக்கிறார். தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த உலகத்திற்கு அழைப்பை கொடுக்க வேண்டும். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு அழைப்பை கொடுக்கும்படியான ஒரு அழைப்பை கொடுக்கிறார். பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள் என்று அழைப்பை உலகத்திற்கு கொடுக்க வேண்டும். தேவனுக்கு பயந்து அவர் கற்பனையை கை கொள்ள வேண்டும் என்று சொல்ல வேண்டும். நம்முடைய கடமை, நம்முடைய வேலை இந்த சத்தியத்தை உலகத்திற்கு சொல்ல வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய சீரார்கள், பெரியவர்கள், நாம் அனைவருமாக நம்முடைய பணி என்னவென்றால், இந்த அற்புதமான சத்தியம், முத்துவது சத்தியத்தை சொல்றதுக்காக ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த மதுரை பட்டணத்தில் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அம்மா உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், சகோதரனை உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், ஐயா உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த வாலிப பிள்ளைகளை நம்ம எல்லாரையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்முடைய கடமை, நம்முடைய வேலை இந்த சத்தியத்தை உலகத்திற்கு சொல்ல வேண்டும். ஆனால் நாம் திசை மாறி சென்று விட்டோம். நாம் திசை மாறி சென்று விட்டோம். திசை மாறிவிடாதபடி இந்த பணியை இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டும். இயற்கை சீட்டங்கள் எல்லா இடங்களும் நடந்துகிட்டு இருக்குது. அநேக இடத்துல வட இந்தியாவில் கடந்த மாதத்தில் நான் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது உத்தரகாண்ட் பகுதியில் பெரிய சீரழிவு, ஆயிரக்கணக்கான பேர் மரித்து விட்டார்கள். அங்கே கொள்ளை நோய்கள் உலகம் எங்கும், யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ரஷ்யா உக்ரைனுக்காக ஏறக்குறைய 3 வருடம் கடந்து விட்டது. 3 வருடம் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல. சில நேரத்தில் யுத்தம் நம்முடைய குடும்பத்திலே நடக்கிறது, கணவன் மனைவிக்கு நடக்குது, பிள்ளைகள் மத்தியில் நடக்கிறது, நம்முடைய ஊழியக்காரர்கள் மத்தியில் நடக்கிறது. இப்படி யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு தேவன் நம்மை அழைக்கிறார். சகோதரனே, சகோதரியே, தேவன் நம்மை அழைக்கிறார். நாம் வழி தவறிவிடாதபடி இந்த உலகத்திற்கு இந்த சத்தியத்தை, இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். 1 பேதுரு 2வது அதிகாரம், 1 பேதுரு 2வது அதிகாரம், நீங்கள் எல்லாரும் நல்லா சேர்ந்து வாசிக்கிறீங்க, மிக்க நன்றி. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ, மன்னிக்கவும், 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை
நீங்களோ அப்படி என்றால் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் முத்தூதை கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு பயந்து மகிமைப்படுத்த வேண்டும். இரண்டாவது தூது பாபிலோனை விட்டு வெளியே வர வேண்டும் என்று அழைப்பை கொடுக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு ஓய்வு நாள் முடிந்த உடனே உங்கள் சபையில் கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதோடு நம்ம முடிச்சிடுறோம். நம்ம ஆங்காங்கே ஜெப கூட்டங்களை நடத்துவதில்லை, சிறுகுழு ஊழியங்களை நடத்துவதில்லை. நாம் அநேக சுதந்திரம் நமக்கு வெளியிலையும் இல்லை, உள்ளேயும் இல்லை. ஆதலால் தேவன் இந்த 12வது மணி வேளையிலே, இந்த ஓய்வு நாளில் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அழைப்பு என்னவென்றால், முத்தூதை உலகத்திற்கு சொல்ல வேண்டும். தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள் என்று மாத்திரமல்ல, பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள், தேவனுடைய கற்பனைகளின்படி நடங்கள் என்ற சத்தியத்தை உலகத்திற்கு சொல்ல வேண்டும். எதற்கு சொல்ல வேண்டும்? நம்முடைய கடமை. ஏனென்றால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அதான் இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று முடிய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகும், பரிசுத்த ஜாதியாகும், அவருக்கு சொந்தமான ஜனமாயிருக்கிறீர்கள். நீங்களும் நானும் அவருக்கு சொந்தமான ஜனம், அவருக்கு சொந்தமான ஜனம். எவ்வளோ பெரிய பாக்கியம்! இவங்க எங்கள் சொந்தக்காரங்க, இவங்க எங்கள் ஊருக்காரங்க, நாங்கள்லாம் ஒரே ஊரில் இருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது பெருமை அடைவோம். ஆனால் இங்கே பேதுரு மிக அற்புதமான ஒரு கடிதம் எழுதுகிறார். ஆண்டவர் உங்களையும் என்னையும் அந்த ஆரத்திலிருந்து எழுந்திருந்திருக்கிறார். முன்னே நான் சத்தியம் தெரியாமல் இருந்தேன், இப்பொழுது சத்தியத்திற்குள் அழைக்கப்பட்டு இருக்கிறேன். முன்னே பொய் சொல்லி கொண்டிருந்தேன், இப்பொழுது பொய் சொல்லாத ஒரு மகனாய் ஆண்டவர் என்னை இருக்கும்படி அறிவுறுத்துகிறார். முன்னே ஓய்வு நாளை கை கொள்ள முடியவில்லை, இப்பொழுது ஓய்வு நாளை கை கொள்ளும்படியான ஒரு பாக்கியத்தை அருளுகிறார். முன்னே வழி தவறி சென்று கொண்டிருந்தேன், முன்னே பாவத்தில் அழுது கொண்டிருந்தேன், பாவத்திலே விழுந்து கொண்டிருந்தேன், பாவத்தில் உழுந்து கொண்டிருந்தேன். நம்மை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அவருடைய அழகான கண்கள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறது. இந்த வசனத்திலே அடுத்த வசனத்தை, அங்கே 10வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? 1 பேதுரு 2வது அதிகாரம் 10வது வசனம். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருந்தீர்கள். 11வது வசனம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாமிச இச்சைகளை விட்டு விலகி, கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் பாவத்திலே உழன்று கொண்டிருக்கிறோம். அதிகமான நேரம் இன்னைக்கு சீரார்கள் இங்கே இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகள், இவங்க கிட்ட கேட்டால் இவங்க அதிகமானவே செல்ஃபோனில் தான் இருப்பாங்க. செல்ஃபோன் தான் இப்போ எல்லாருக்கும் ரொம்ப விருப்பமானது. அந்த செல்ஃபோன் இருந்தால் போதும், யாருக்கும் சாப்பாடே என்ன வேண்டாம். அப்பா அம்மாவும் பிள்ளைகள்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு ப்ரோக்ராம், அதில் சின்ன பிள்ளைகளுக்குள்ள கார்ட்டூனை தூக்கி அவங்கக்கிட்ட கொடுத்துட்றாங்க. அதை பார்த்துக்கிட்டே நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்றாலும் இன்றைக்கி செல்ஃபோனில் நிறைய நேரத்தை பண்ணுறோம். நிறைய நேரம் நம்ம பைபிள், இன்றைக்கி காலையில் எத்தனை பேர் நீங்கள் பைபிள் படிச்சிங்க? நீங்கள் படிச்சிருப்பீங்க. எத்தனை பேர் ஜோம் பண்ணீங்க? நீங்கள் ஜோம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு நமக்கு நேரம் இன்றைக்கி கம்மியாகவே இருக்குது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம பகல் முழுசும் எல்லா வேலையும் செய்வோம். வீட்டுக்கு போய் வீட்டில் உட்காருங்க, பைபிளை திறந்த உடனே என்ன நடக்கும்? பைபிளை திறந்த உடனே அப்போ தான் தூக்கமே வரும். அது வரைக்கும் தூக்கம் என்ன வராது? தூக்கம் வராது. ஆனால் எல்லாத்தையும் பைபிளை மூடிட்டு கட்டிலுக்கு போங்க, கண்ணு மறுபடியும் பெருசாகும். அது வரைக்கும் கண்ணு, பைபிளை திறந்த உடனே கண்ணே வராது. வீட்லேயும் பிள்ளைகள் ஜோமனை யாரை சொல்லுவாங்கன்னா, வீட்டில் யாரை சொல்லுவாங்க? வீட்டில் எல்லோரும் சொன்னோன்னு இன்றைக்கி யார் ஜோம் பண்ணணும் அப்படின்னா சுருக்கமாக ஜோம் பண்ணுறவங்கள தான் சொல்லுவாங்க. டேடி இன்றைக்கி நானே ஜோம் பண்ணிடுறேன். பையன் என்ன ரொம்ப ஆர்வமாக ஜோம் பண்ணுறான்னா அவன் சுருக்கமாக முடிக்கிறது. அப்போ இன்றைக்கி என்ன உலகத்தில் நடக்கிறது அப்படின்றால்,
நம்ம எல்லாரும் ஆண்டவர்கிட்ட நேரம் செலவு பண்ணுறதுக்கு விரும்பலை. யாரும் சர்ச்சுக்கு வந்தாலும் நமக்கு விருப்பமான காரியம் இருந்தால் தான் நம்ம இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது. இந்த பட்டணத்தில் இந்த கான்ஃபரன்ஸில் ஒரு அற்புதமான சபை, எல்லாம் உங்களுக்கு அற்புதமாக ஆண்டவர் இந்த சபையை உங்கள் முன்னோர்கள் நீங்கள் எல்லோரும் கஷ்டப்பட்டு கட்டியிருக்கிறீங்க. அற்புதமான ஒரு சபை இன்றைக்கி இருக்குது. இப்போ நான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பூட்டானுக்கு போயிருந்தேன். அப்போது நாங்கள் இறங்கி நடந்து போகணும், ரொம்ப தூரம். அப்போ நடந்து போகும்போது ஒரு வீடு, அந்த வீட்டில் ரொம்ப ஒரு 7-8 மாடி இருக்குது. 7-8 மாடியில் நிறைய அரசாங்க அதிகாரிகள் இருக்கிறாங்க. பூட்டானில் வந்து பாட்டு படிக்கக்கூடாது, பைபிள் படிக்கக்கூடாது, அங்கே வந்து பிரசவம் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணால் ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. அப்போ எங்களை கூட்டிக்கிட்டு போகிறாங்க. நானும் உள்ளே போகிறேன். உள்ளே போகிறோம். அங்கே ஒரு பெரிய ஹால் இருக்குது. ஒன்று ஹால் இருக்குது. அந்த ஹாலுக்குள்ளே போகிறேன். அதில் எல்லாம் ஸ்கூலில் டியூஷன் கொடுக்குற மாதிரி இடம் இருக்குது. கொஞ்ச நேரத்தில் அதில் உட்கார்ந்த உடனே எல்லாத்தையும் தூக்கி என்னென்னமோ அப்படி வந்துச்சு, ஒரு சர்ச்சை ஆயிடுச்சு. உடனே எல்லோரும் பாட்டு படித்தாங்க, ஜெபம் பண்ணாங்க. அவங்க செருப்பெல்லாம் தூக்கி அங்கங்கே ஒரு இடத்துல வைக்கிறாங்க. இன்றைக்கி அதெல்லாம் உங்களுக்கு இல்லவே இல்லை. இங்கே எல்லாம் இருக்குது. சேர் இருக்குது, கதவை திறந்து வைக்கிறாங்க, சுத்தமாக இருக்குது, தண்ணி இருக்குது, எல்லாம் இருக்குது. அங்கே போலீஸ்காரன் வந்துட்டானா உள்ளே ஜெயிலில் தூக்கி போட்டுருவான். அப்புறம் இது முடிஞ்ச உடனே அன்றைக்கி ஒரு பேப்டிசம் இதில் எங்கே கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, பாத்ரூமுக்குள்ளே அந்த பாத் டப் இருக்குது. அந்த பாத் டப்பில் எப்படி கொடுக்க முடியும்? அதுவும் பாத் டப்பில் குளிக்கிற மாதிரி குளிச்சுட்டு அப்படி வந்துட வேண்டியதான். இல்லைன்னா காலையில் 5 மணிக்கு ஹோட்டலில் நம்மளை பார்க்க வர்ற மாதிரி வந்து பாத் டப்பில் போய் அப்படி பேப்டிசத்தை கொடுத்துரு. ஆனால் அதுலேயும் ராஜ குடும்பத்தை சார்ந்தவங்க திபெத் இப்பொழுது அந்த நாடு இல்லை, இருக்குது. ஆனால் சைனாவும் அப்படி பூட்டானோட அப்படி ஒட்டிக்கிட்டு அதில் உள்ள ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பேப்டிசம் எடுத்திருக்கிறார். ஒரு பெரிய கூட்டம் நமக்கு தெரியாமல் இந்த ஊர்லேயே சத்தியத்தை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஆனால் நீங்களும் நானும் இந்த சத்தியத்துக்குள்ளே இருந்து ரட்சிப்பை இழந்து விடக்கூடாது. நீங்களும் நானும் இந்த சத்தியத்துக்குள்ளே இருந்து ரட்சிப்பை இழந்து விடக்கூடாது. அடுத்த வசனத்தை நீங்கள் படிங்க. 11வது, அதாவது 12வது வசனம் எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? புறஜாதிகள் உங்களை அக்கிரமகாரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இங்கே ஒரு அற்புதமான காரியம் சொல்லுகிறார். நித்திய சுவிசேஷம். தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும். நான் எனக்கு மகிமைப்படுத்துறேன்னா, நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய பிள்ளைகள், வெளியில் வேலை செய்யக்கூடிய பிள்ளைகள், அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய பிள்ளைகள், இணையத்திலே கலந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகள், நம்ம எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துகிறோமா? பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள் என்று அறையூவலை கொடுத்து கொண்டு இருக்கிறோமா? இங்கே எனக்கு நிறைய பேர் நீங்கள் ஊழியம் செய்வீங்க. நிறைய பேர் எனக்கு ஒருவேளை பேர் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் சகோதரன் மாதவன், இந்த யூடியூபர், அவர் வந்து இந்து குடும்பத்தில் பிறந்து இன்ஜினியரிங் காலேஜில் படித்து இன்றைக்கி தன்னுடைய நேரம் காலம் எல்லாம் எத்தனையோ பேர் லட்சமாக சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஆண்டவருடைய அன்பை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே சகோதரர் எடிசன் அமெரிக்கா தேசத்தில் அவர் அதிகமான சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்க முதல்ல அனுப்பின பணம் எனக்கு எழுதக்கூட தெரியாது. ஆனால் இன்னைக்கு அவங்க பணமே இல்லாமல் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. இங்கே சகோதரர் கோயில் இருக்க அவங்க அப்பா அங்கே தென் பக்கத்தில் சாலைபுதூரில் அங்கே ஒவ்வொரு கிராமங்களாய் ஊழியம் செய்திருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் நீங்கள் அப்படி இருப்பாங்க. நம்ம முன்னோர்களெல்லாம் அப்படி தான் வந்திருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் இன்று வாலிபர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க, சீரார்கள் இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய கடமை திசை மாறி கொண்டு இருக்கிறது. நம்ம இன்னைக்கு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் அவதூறாய் செய்திகளை பரப்புறவங்க இருக்கிறாங்க. பைபிளை படிக்கிறதுக்கு மேலே அதை தான் அதிகமாக படிச்சுக்கிட்டு இருக்கோம். இல்லை உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் இந்த நாளிலே இந்த வசனத்தில் புற ஜாதிகள்
உங்களை அக்கிரமகாரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே, தேவன் சீக்கிரம் வரப்போறார், தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். எனக்கு நேரம் இன்னும் 5 நிமிடம் மாத்திரமே இருக்கிறது. ஆதலால் ஆண்டவர் நம்மை ஆச்சரியமான ஊழியக்காரராய் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்கள் மீதும் என் மீதும் ஆண்டவர் நமக்கு பணியை கொடுத்திருக்கிறார். வாலிபனே, நீ எழுந்திருக்க வேண்டும், உன் தேவனை சந்திக்கும்படியாய். முப்பர்களே, நீங்கள் எழுந்திருக்க வேண்டும். ஓய்வு பெற்றவர்கள் எல்லாரும் இன்னைக்கு சபையில் நடந்துகிட்டு இருக்கிற, நான் அந்த நாட்களில் சென்னையில் நான் 40 வருடமாக ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். 20 வயதில் ஊழியம் ஆரம்பித்தேன். எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு. நான் பெரும்பாலும் இந்த பக்கத்தில் நான் ஊழியம் செய்யலை, சென்னையில் தான் ஊழியம் பண்ணியிருக்கிறேன். அப்போது இன்றும் நான் வீடுகளை சந்திக்க போவேன். அன்றைக்கி நான் ஊழியத்தை தொடங்கும் போது சந்திக்க போனேன்னா, நான் பொதுவாக போதகர்கள் எந்த வீட்லையும் சாப்பிடக்கூடாது, ஆனால் நான் எல்லா வீட்லையும் சாப்பிட்ருவேன்னு வச்சுக்கிடுங்க. அப்போ அதனால் நீங்கள் என்னை சாப்பாடுறாமன்னு நினச்சிடக்கூடாது. சரி, அவங்க கொடுக்குறாங்க, நம்ம சாப்பிட்ருவோம் அப்படின்ட்டு. அப்போது நான் எல்லா வீடுகளும், எங்கள் சபையில் நிறைய பேர் சினிமா துறையில் இருந்தாங்க, ஆக்டர்கள் இருப்பாங்க, இவங்க இருப்பாங்க. அப்போ அவங்க வீட்டில் போய் அவங்க கதையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சாப்பாடு போட நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனால் இன்று நான் அப்படியே ஒரு 30 வருஷம் கழித்து பார்க்குறேன். இன்றைக்கி பார்த்தா, இன்றைக்கி வீட்டுக்கு போன உடனே எல்லாரும் பிரச்சனையை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. யாருமே சாப்பாடே போடுறதில்லை. ஏன்னா சாப்பாடு அங்கே இருக்குது, சாப்பிட்றத மறந்துடுறாங்க. இதுதான் உண்மை. இல்லைன்னா எல்லாரும் ஆர்டர் பண்ணியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு வயசான பாட்டியாக இருப்பாங்க, பாஸ்டர் இன்றைக்கி மீன் குழம்பு வச்சுருக்கிறேன், அவங்க ஆந்திரா ஸ்டைலில் வைப்பாங்க. அப்போ அது ரொம்ப நல்லாயிருக்கும், போடுங்கம்மா அப்படின்னு உட்காந்து. அவங்களுக்கு ஒரு 10 பிள்ளை இருக்கும், 10 பிள்ளை, 8 or 10 பிள்ளை. அவங்க அப்படியே அற்புதமாக சாட்சி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை கேட்டுக்கிட்டு அப்படியே நான் சந்தோஷமாக நடந்து ₹1 கடலை வாங்கி கடிச்சிக்கிட்டு அப்படியே என் வீட்டுக்கு நடந்தே வந்துடுவேன் அந்த சந்தோஷத்தில். ஆனால் இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு போங்க, என் பிள்ளை இப்படி இருக்குது, இது இருக்குது, கதையை சொல்லி 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 சொல்லி. இது காரணம் என்ன அப்படின்றா, எல்லாரும் இன்னைக்கு நம்ம அதிகமான நேரம் ஜெபம் பண்ணுறதில்லை. நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாரும் அவர்கள் முழங்கால் யுத்தம் செய்தார்கள். நான் இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை தொடங்கும் போது காலையில் 2 மணி 1 மணிக்கு எனக்கு பணமே இருக்காது. அப்போ இன்னைக்கு டெலிவிஷனுக்கு பணம் கட்டணும். முதல்ல நாங்கள் கடன் வாங்கி தான் கட்டணும். சோதரி எடிசனுக்கு தெரியும், கடன் வாங்கின ஒரு 4-5 பேர்கிட்ட 25,000 30,000 40,000 அப்போதெல்லாம் கடன் வாங்குறது அதெல்லாம் பெரிய பணம். எனக்கு சம்பளமே 5,000 தான் இருக்கும் அப்போ. ஆனால் எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்கணும். என்னுடைய மனைவி தாலி செயின் அடமான வைப்போம், இந்த வாரம் டிவிக்கு பணம் கட்டணும் அப்படின்னு எல்லார்கிட்டையும் போய் கடன் வாங்கி ஏமாத்துறதுல உடனே கொடுத்துருவோம். அப்படி எல்லாருக்கிட்டையும் வாங்க மாட்டேன். ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்க மெட்ராஸில், அவங்க எல்லாருக்கிட்டையும் காசு வாங்கிட்டு அப்படியே பணம் வந்தோடனே கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்போது நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, அப்போ நான் 2 மணிக்கெலாம் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இன்றைக்கி பணமே இல்லையே அப்படின்னு. ஆனால் அன்றைக்கி சாயந்தரம் 4 மணிக்குள்ளே காசு கிடச்சிடும், நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஆனால் இன்றைக்கி நான் 2 மணிக்கு எந்திரிச்சு நான் ஜெபம் பண்ணுறதில்ல. ஒருவேளை நான் இன்றைக்கி தூங்க போகிறதே 12 மணிக்கு தான் நான் தூங்க போவேன், இல்லை 1 மணிக்கு தான் தூங்க போவேன். ஆனால் அன்று நிச்சயமாக எங்கள் சர்ச்சில் போய் உட்கார்ந்து அந்த புல்பீட்டில் அழுது, ஆண்டவரே நான் இந்த வாரம் ஜெயா டிவிக்கு பணம் கட்டணும், ஆண்டவரே 35,000 பணம் கட்டணும் வாரம். இது நீங்கள் நிறைய பேர் பிறந்திருக்க மாட்டீங்க. 35,000 2003-4 35,000 பெரிய பணம். வாரத்துக்கு 35,000 பணம் கட்டணும். அந்த பணத்தை சேர்த்து அங்கே கொண்டு கட்டினா தான் நம்ம ப்ரோக்ராமை ஒளிபரப்போம். ஏறக்குறைய அன்னைக்கு வாரத்துக்கு 5 லட்சம் பேர் பார்ப்பாங்க அந்த ப்ரோக்ராம். 5 லட்சம் பேர் அந்த டிவியை பார்ப்பாங்க. அப்போ அன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ ப்ரோக்ராம், இன்னைக்கு நிறைய டிவி இருக்குது. ஆனால் எப்படியாவது அந்த நேரத்துலையும் குமரன் சில்க்னு மெட்ராஸில் இருக்குது. அப்போது இந்த குமரன் சில்கில் அது பழைய குமரன் சில்க்கு. அப்போ அவங்க கேட்குறாங்க, ஐயா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு டிவியில் பணத்தை கட்டிடுறோம், நீங்கள் பணம் கட்ட வேண்டாம், அந்த ஸ்லாட்டை எங்களுக்கு கொடுத்துடுங்க, உங்கள் ப்ரோக்ராம் போட்டுக்கிடுங்க, எங்களுக்கு ஒரு அதில் 90 செகண்ட் 1 நிமிஷம் எங்களுக்கு கொடுத்துருங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு. அப்போ அட்வர்டைஸ்மெண்ட் அவர் என்ன போடுவாங்க, ஒரு நடிகை வருவாங்க, அவங்க ஏதாவது ஒரு இதை போடுவாங்க. அப்போது இல்லையா நான் வேண்டாம்,
தம்பி நீ வந்து சின்ன ஆளுப்பா, அவர் பெரிய ஓனரு, கோடீஸ்வரர். அப்போ நான் வந்து கோடம்பாக்கத்துலேருந்து அவங்கள பார்க்க போயிருக்கிறேன், நீ கூப்பிட்ருக்காங்கண்ணே. அப்போ 12B பஸ்ஸில் போயிருக்கேன். இப்போ நீ 12 பஸ்ஸில் வந்து இறங்கியிருக்கிறா. ஆனால் இவர் வந்து அப்பொழுதே பெரிய செல்வந்தர் சென்னையில். நீ அவர் வாங்கிட்ட கேட்குறாருப்பா, ஐயா அதனால் பரவாயில்லையா, நான் 12Bயில் வரேன், 12Cயில் வரேன், பாட்டி எந்த பஸ்ஸில் வந்தாலும் நான் கூலாக இருந்துட்டு போகிறேன். அது முடியாது, எப்படி நான் கொடுக்க முடியும்? எங்கே நாங்கள் ஆண்டவர் வர்றாருங்கிறோம், நீங்கள் ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் போடுவீங்க, அது நல்லா இருக்காதுயா. சத்தியத்தை நான் வைக்க முடியாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அன்று நான் ஜெபம் பண்ண நேரம் அதிகமான நேரம். ஆனால் இன்னைக்கு நானுமே அவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறதில்ல. நம்ம எல்லாருடைய வாழ்விலும் இந்த நாளிலே இணையத்திலே கேட்டுக்கொண்டிருக்கூடிய பிள்ளைகள், உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும், கடைசியாக இதை சொல்லி நான் முடிச்சு விட்டுறேன். யாத்திராகமம் 24வது அதிகாரம் 12வது வசனம். நேரம் கடந்து விட்டது, மன்னித்துக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 24வது அதிகாரம் 12வது வசனத்தை மன்னிக்கவும். யாத்திராகமம் 32வது அதிகாரம் 1வது வசனம். யாத்திராகமம் 32வது அதிகாரம் 1வது வசனம். இந்த வசனத்தை மோசே மலையிலிருந்து, யாத்திராகமம் 32வது அதிகாரம் 1வது வசனம். மோசே மலையிலிருந்து இறங்கி வருகிறதை தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது, எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, யாத்திராகமம் 24வது அதிகாரம் 12வது வசனம், அந்த வசனத்தை நாம் படித்து விடுவோம். அப்பொழுதுதான் இதனுடைய ஆசீர்வாதத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும். யாத்திராகமம் 24வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பலகைகளை நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தின் கற்பனைகளை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். இங்கே 24வது அதிகாரம் ஆண்டவர் மோசேயை அழைக்கிறார். அவங்க எல்லாரும், மூப்பர்கள் எல்லாரும் நடந்து போறாங்க. ஒரு எல்லை வருது, மோசே மறைக்கப்படுகிறார். மோசே அங்க ஆண்டவர்கிட்ட போயிட்டார், மறைக்கப்பட்டு விட்டது. மோசேயை காணோம். மோசே காணன உடனே எல்லாரும் அப்படி, மோசே வரலன்ன உடனே அப்படி எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. லேட்டாக அப்படி எல்லாரும் சோர்வடைகிறார்கள். மோசே இறங்கி வருகிறதை தாமதிக்கிறதை ஜனங்கள் கொண்டு மோசே மேலே இருக்கிறதை அங்கே என்ன பண்ணாங்க, மக்கள் விசுவாசத்தில் அப்படி குறைய ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஆரோன்ட்ட கேட்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 24வது அதிகாரம் 25, 26, 27, 28 டைம் கூடிக்கிட்டே போகுது. எவ்வளவு நேரம் பாருங்க. 32வது அதிகாரம் வந்துட்டு அதில் ஒரே ஒருத்தர் மாத்திரம். 32வது அதிகாரம் 26வது வசனம் ஒரு வாக்குத்தத்தத்தின் வசனம். இந்த வசனத்தை படிச்சுட்டு நம்ம முடிப்போம். யாத்திராகமம் 32வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிப்போம். பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் என்ன பண்ணார்கள்? கூடி வந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே இருந்த எல்லா கோத்திரமும் விசுவாச துரோகம் பண்ணிட்டாங்க. லேவியின் கோத்திரம் மாத்திரமே விசுவாச துரோகம் செய்யவில்லை. இன்று இந்த தெய்வீக ஆராதனையில், இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு சத்தியத்தை அருளுகிறார். நித்திய சுவிசேஷம். இதுக்கப்புறம் ஒரு சத்தியம்லாம் கிடையாது. இதுக்கப்புறம் ஒரு சபையே இல்லை. அட்வந்து திருச்சபை தான், இந்த அட்வந்து இயக்கம் தான் கடைசி இயக்கம். நம்ம எல்லாரும் அதனுடைய பிரதிநிதிகள். நமக்கு 3 தூதுகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினு சொல்றாங்க. நம்ம எந்த ஊரில் இருக்கிறோமோ, எந்த இடத்துல இருக்கிறோமோ, எந்த வீட்டில் இருக்கிறோமோ, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அம்மா, சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய நாமத்தை இந்த வாரத்தில் நீங்கள் மகிமைப்படுத்துங்க. நீங்கள் வண்டியில் போகும்போது, நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள் என்று அழைப்பை யாருக்காவது கொடுக்கணுமா?
முந்தி நம்முடைய முன்னோர்கள் வந்து ஆஸ்பத்திரிக்கு போவாங்க, இப்போ ஆஸ்பத்திரிக்கு போக முடியாது. பஸ்ஸில் ட்ராக்ஸ் கொடுப்பாங்க, இப்போ கொஞ்சம் கஷ்டம்தான். இப்படி எல்லாமே கஷ்டம் இருந்தால் என்ன ஆகும்? அப்புறம் எல்லாமே கஷ்டம்தான் ஆகி போயிடும். வேறு சத்தியமே நம்ம சொல்ல மாட்டோம். அதனால தான் நம்ம எல்லோரும் இன்றைக்கி நம்ம ஃபோக்கஸை விட்டுட்டு யாரையாவது ஒருத்தர் பின்பற்ற ஆரம்பிச்சிடும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்கும் சத்தியம் கொடுத்துருக்கிறார். பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்க சத்தியம் அற்புதமான சத்தியம். இந்த சத்தியத்தை நம்ம எல்லாருக்கும் சொல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். 10 கற்பனை, 4வது கற்பனை மாத்திரம்தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். எல்லா கற்பனையும் முக்கியம்தான். அப்பா அம்மாவை கனப்படுத்தணும், பொய் சொல்லக்கூடாது, களவு செய்யக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, பிறருடைய பொருளை இச்சிக்கூடாது. எல்லா கற்பனையும் முக்கியம்தான். எல்லா கற்பனையும் கை கொள்ளணும். 4வது கற்பனை ஒன்று தான், எல்லா கற்பனையும் கை கொள்ளணும். ஆண்டவர் இதற்காக நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு? அந்தகாரமான இடத்துல எடுத்து நம்மை ஆசாரியர்களாகவும் ராஜரிய சனமாகவும் மாற்றியிருக்கிறார். நம்ம ஒருவேளை நினைக்கலாம், நமக்கு ஒன்றுமே இல்லையே, நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லையே, என்கிட்ட ஒன்றுமே இல்லையே. ஒருவேளை உங்ககிட்ட ஒன்றுமே இல்லாமல் இருந்திருக்கலாம். முதல்ல நான் ஜெயா டிவிக்குள்ளே நுழையும் போது என்னை அந்த செக்யூரிட்டி உள்ளே விட பண்ணிட்டார். ஏன்பா நீ எதுக்கு இங்கே ஜெயா டிவிக்குள்ளே வர? போய்ஸ் தோட்டத்தில் இருக்குது. அந்த காலத்தில் போய்ஸ் தோட்டத்துக்குள்ளே உள்ளே போகக்கூடாது, ஜெயலலிதா அம்மா இருந்த காலம் அது. அப்போ இல்லை, நான் கண்டிப்பாக பார்க்கணும். எனக்கு என்னை ஒருத்தர் அனுப்பியிருந்தார், அவரை பேரை சொன்னேன். சரி உள்ளே போங்க அப்படின்னார். நீங்கள் எப்படி சேனல் நடத்த முடியும் அப்படின்னார். நீங்கள் பார்த்தா சேனல் நடத்துகிற ஆள் மாதிரியே தெரியலையே. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் நம்மளை பார்த்தா ஒருவேளை எல்லாரும் ஒரு மாதிரி நினைக்கலாம், இவங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு. இன்னையா பெரிய பெரிய சர்ச்சில் 1000-10,000 பேர் இருக்கிறாங்க, நம்ம சர்ச்சில் கொஞ்சம் பேர் இருக்கலாம். ஏன்னா இந்த கூட்டமாக போய் பரலோகத்துக்கு போக போகுதுன்னு நினைக்கலாம். இல்லைங்க, நோவா காலத்தில் 120 வருடம் பிரசங்கம் பண்ணார். அந்த 8 பேர் தான் பேழைக்குள்ளே போனாங்க. நம்ம எல்லாம் பேழைக்குள்ளே போகிற குரூப்பு. ஆனால் நம்ம பேழைக்குள்ளே போகிற குரூப்பு இன்னைக்கு திசை மாறி போய் கொண்டிருக்கிறோம். சத்தியத்தை நம்ம மற்றவர்களுக்கு சொல்வதற்கு பதிலாக நம்முடைய நேரம் காலம் எல்லாம் ஆண்டவர் நம்ம சொல்லியிருக்கிறாரு. அந்தகாரமான ஒளியிலிருந்து நம்மளை எடுத்திருக்கிறார். ஆச்சரியமான ராஜரிய கூட்டமாய் சொந்த ஜனமாய் எடுத்திருக்கிறார். எடுத்துட்டு இப்பொழுது ஆண்டவர் வருவதற்கு கால தாமதமாகுது. அந்த தாமதமாகிறபடினால் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா விசுவாச துரோகம் பண்ணிடுறோம். விசுவாச துரோகம். இன்னைக்கு நம்முடைய யூடியூப் சேனலாக இருக்கலாம், நம்மளை பற்றி, நம்முடைய தேவ ஊழியர்களை பற்றி, நம்ம ஊழியர்களே சில காரியங்களை செய்வதும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது காலம் அல்ல. அங்கே யோசியா காலத்திலே லேவியர்களுக்கு என்ன வேலை என்றால் உபதேசம் செய்ய வேண்டும். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் லேவியர்களாய் அழைத்திருக்கிறார். உபதேசம் செய்யுங்கள், சீயோனே நீ எழுந்திரு, இன்னும் தூக்கத்தில் எழுந்து கொண்டிருக்காதே. அங்கே லேவியர்களுக்கு என்ன வேலை என்றால் ஆராதனை நடத்தக்கூடியவர்கள். இன்னைக்கு எல்லாரும் நம்ம ஆராதனைனா டிவைன் சர்வீஸில் இங்கே தான் பேசணும்னு நினைக்கிறோம். இங்கெல்லாம் பேசவே வேண்டாம். நீங்கள் எல்லாரும் லே லடாக் போகணும், காஷ்மீர் போகணும், வாகா பார்டர் போகணும், திபெத் போகணும். சம்மரில் நம்ம எல்லோரும் இன்றைக்கி டூர் போகிறீங்க, சொந்தக்காரங்களை பார்க்க போகிறீங்க. கொஞ்சம் காசு சேர்த்து இங்கே மதுரையில் இருந்தே லாங் ட்ரெயின் இருக்குது. 4 நாள் ட்ராவல் பண்ணி நீங்கள் போய் அங்கே ஒரு சின்ன இடத்துல ஒரு 2 நாள் குடும்பம் உங்கள் பிள்ளைகளுக்கு ஊழியத்தை சொல்லிக் கொடுங்க. இந்த சபை அப்படிப்பட்ட வந்தது சபை தான். இந்த சபை அப்படி வந்த சபை இந்த சத்தியத்திற்குள்ளே. ஆதலால் உபதேசம் செய்ய வேண்டும். ஆராதனை நடத்தக்கூடியவர்கள் தேவனுக்கு பயந்து மகிமைப்படுத்தி அவரை தொழுகை செய்ய வேண்டும். நாம் ஆசாரியர்கள், லேவியர்கள் தேவனுடைய பணியை, சத்தியத்தை சொல்ல வேண்டும். யோவான் 14:15 நாம் தேவனை நேசித்தால் அவருடைய கற்பனையை கை கொள்ளணும். அவருடைய கற்பனையை நீங்கள் கை கொள்றீங்களா? அவருடைய கற்பனையை நீங்கள் கை கொள்றீங்களா? எனக்கு நேரம் போயிடுச்சு. இந்த டிவி ஊழியத்தை தொடங்கும் போது லைசன்ஸுக்காக டெல்லியில் இருந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் அடிக்கடி டெல்லிக்கு போவேன். ஒரு 25 வருஷம் 27 வருஷமாக. அப்போது இப்போ எனக்கு 60 வயசு. அப்படி என்றால் எனக்கு அப்பொழுது ஒரு 35 வயசு. அப்போ பாஸ்டர் வாட்ஸ் பிரசிடெண்டா, ஜான்சன் நீ வந்து டிவி ஒரு கடலில் இறங்குறாப்பா, ஆனால் நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க, பணம் நான் தரமாட்டேன் அப்படின்னு. பாஸ்டர் நீங்கள் பணமே தர வேண்டாம் அப்படின்னு. அப்போ நான் ட்ரெயினில் போயிடுவேன், ஃப்ளைட்டில் டிக்கெட் எடுத்துகிட்டு போவேன்.
ஒரு நாள் ஒரு மினிஸ்ட்ரிட்டேருந்து அப்பாயின்மெண்ட் எனக்கு கிடச்சிருக்கு. நான் டெல்லிக்கு போகணும். ஃப்ளைட்டு டிக்கெட் கிடையாது, என்கிட்ட கிரெடிட் கார்டு ஒன்றுமே கிடையாது, எல்லாம் ஒன்றும் இல்லை. உடனே எங்கள் சர்ச்சில் ஒரு பையன், அப்போ தான் ஐடி துறை வந்துக்கிட்டு, அவன் எனக்கு ஒரு டிக்கெட் போடுறான். நான் டெல்லிக்கு போகிறேன். டெல்லிக்கு போய் என்னுடைய வேலையெல்லாம் முடிக்கிறேன். முடிச்சுட்டு சாஸ்திரி பவன் டெல்லியில் அங்கே போய் அப்ளிகேஷனை கொடுத்துட்டு வரேன். மறுபடியும் ஃப்ளைட்டில் நான் ஏறி உட்கார்றேன். ஏறி உட்காரும்போது ஒரு ஜோம் பண்ணிட்டு உட்காரேன். ஆண்டவரே என்ன பத்திரமா பார்த்துக்கிடுங்க ஆண்டவரே அப்படின்னு உட்காந்துட்டு பக்கத்தில் ஒருத்தர் பிரைஸ் லார்ட் அப்படின்னார். உடனே இவர் யார் பிரைஸ் லார்டுன்னா, ஐயா நீங்கள் யார் அப்படின்னு. நான் அபுதாபியிலேருந்து வர்றேன், உங்கள் ஜெயா டிவி ப்ரோக்ராம் பார்ப்பேன் அப்படின்னு. நாங்கள் ஒரு 16 இன்ஜினியர்கள் இருக்கிறோம் அங்கே. உங்கள் ப்ரோக்ராம் காலையில் அங்கே 4 மணிக்கு வரும், அங்கே பார்த்தேன் அப்படின்னார். அப்போ நீங்கள் யாரையா அப்படின்னா, அப்போ அவருங்க மதுரைக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு கிராமம் சொன்னார். நாங்கள் இந்து குடும்பத்துலேருந்து வந்தோம் அப்படின்னு அவர் கதையை சொல்லிவிட்டு நாங்கள் 2 பேர் கதையை பேசிட்டோம். சென்னை வந்த உடனே அவர்கிட்ட கேட்குறேன், ஐயா உங்களை எங்கேயாவது விடணுமா அப்படிங்கிறேன். இல்லை நான் போயிடுவேன் அப்படின்னு. நான் கொஞ்சம் தூரம் போனோன்னா அவர் என்னை கூப்பிட்டுட்டு என்கிட்ட ஒரு கையில் காணிக்க கொடுங்க. உடனே நான் சொன்னேன், இல்லை காணிக்கலாம் வேண்டாயா, உங்கள் அன்பு நன்றி எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் புறப்பட்டேன். இல்லை பாஸ்டர் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி என் கையில் காசு கொடுத்தேன். உடனே நான் சரி நீ வாங்கிக்கிட்டு நான் பைக்கில் வச்சுட்டு நான் வேகமாக ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டு நைட்டு வீட்டுக்கு வரேன். அப்போ நான் எப்பொழுது எங்கே போனாலும் எங்கள் சர்ச்சு கோடம்பாக்கத்தில் வந்து நான் ஜோம் பண்ணிடுவேன். அதில் ஜோம் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு போவேன். அப்போ அதில் ஜோம் பண்ணும்போது சரி இது காணிக்க எவ்வளோ இருக்குது பார்ப்போம் அப்படின்ட்டு அப்படி எண்ணி பார்க்கும்போது அன்றைக்கி அந்த பையன் எனக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணால் பாருங்கள் கடனில். அந்த டிக்கெட்டுக்கு கரெக்டான காசு அந்த பணம் அமெரிக்கா டாலர் கொடுத்துருக்குறார். அவர் எனக்கு யாருன்னே தெரியாது. இப்படி தான் வாழ்க்கை பயணம். அப்போ ஆண்டவர் என்கிட்ட சொல்கிறாரு, உன் காசை எனக்கு என்ன பண்ண வேண்டாம், நீ எனக்காக கடனும் வாங்க வேண்டாம், நீ எனக்காக எதுவுமே செய்ய வேண்டாம், என்னுடைய பணியை மாத்திரம் நீ செய்ய அப்படிங்கிறார். இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடியவங்க என்னை விட திறமையானவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, சத்தியத்தை சொல்லக்கூடியவங்க இருக்கிறீங்க, சத்தியத்தை சுமக்கக்கூடியவங்க, நல்ல தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடியவங்க. நீங்கள் யாரையும் பார்க்கக்கூடாது. இன்னைக்கு நான் இங்கே இருக்கிறேன், அடுத்த வாரம் நாங்கள் தீபத்துக்கு பக்கத்தில் இருப்போம். ஃபோன் பேச முடியாது, ஒன்றும் பேச முடியாது, சாப்பாடு கிடைக்காது, ஒன்றுமே கிடைக்காது. அந்த சாப்பாடு கிடைக்கும், ஆனால் அதை சாப்பிட முடியாது. ஆனாலும் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும். அங்கே ஒரு இடத்துல எனக்கு பாஷையே தெரியாது, நான் பேச முடியாமல் ஒரு ஊமையாக இருந்தேன், பேச முடியாத ஊமையாக இருந்தேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு பேசுகிறது கிருபை செஞ்சு அன்னைக்கு நான் ஸ்கூலில் குடிகாட்டில் படிக்கும்போது, ஜேம்ஸ் ஸ்கூலில் படிக்கும்போது என்னை எல்லோரும் மொட்டை நாக்கு அப்படிம்பாங்க, நீ போய் எங்கேயா வயலில் வேலை செய்ப்பா அப்படிம்பாங்க. ஆனால் இன்னைக்கு 24 மணி நேரமும் 365 நாட்களும் வாரத்தின் 7 நாளும் ஏசு சீக்கிரம் வருகிறாருன்னு உலகத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். என்ன ஒரு காலத்தில் மொட்டை நாக்குனாங்க, என்ன ஒரு காலத்தில் நீ உன் மொத்த எவன் டிவியில் பார்ப்பான் அப்படின்னா. ஜெயா டிவியில் ஹையஸ்டாக நம்ம ப்ரோக்ராம் பார்க்குற ப்ரோக்ராமாக மாற்றப்பட்டுச்சு. ஆண்டவர் உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் இந்த நாளில் நித்திய சுவிசேஷத்தை சபை போதகரோடு மூப்பர்களோடு எல்லாரும் ஒரு குடும்பமாக இணைந்து ஆண்டவர் உங்களை இந்த மத்திய பாகத்தில் வச்சிருக்கிறார். உங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அம்மா, சகோதரனே, சகோதரியே, இந்த வாய்ப்பு வேறு யாருக்கும் கிடைக்காது. நோவா காலத்தில் நோவா 120 வருடம் பிரசங்கம் பண்ணார். 120 வருடம் அவர் பொறுமையாய் பண்ணார். நீங்களும் இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து உங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் திசை மாறாதபடி ஆண்டவருடைய அன்பை இந்த உலகத்துக்கு சொல்லும்படியா உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறார். இன்னும் எப்பொழுது நம்ம சந்திப்போன்னு தெரியாது. ஒருவேளை இந்த மாதத்தில் எங்கள் திருமணத்தில் நம்ம எல்லாரும் சந்திப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே எங்கெங்கேயோ போகிறோம். நாங்கள் எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் ஒவ்வொருத்தரும், இன்றைக்கி என்னுடைய மனைவி வர முடியல, நாங்கள் எல்லோரும் பூனாவில் இருந்தோம். அங்கே வைரல் ஃபீவர் அதனால் அவங்க எல்லாருக்கும் சுகவீனமாக இருக்கிறாங்க, அதனால் வர முடியல. இல்லைன்னா உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறதுக்காக இருந்தோம். உங்கள் எல்லாருக்கும் நான் எங்கள் குடும்பத்திற்கு சார்பாக இந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய மைத்துனர் திரு சுந்தர், அவங்க நம்முடைய கான்ஃபரன்ஸ் ட்ரெஷரர், அவங்களும் இன்று வந்திருக்கிறாங்க. எங்கள் எல்லாரும் நாங்கள் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருவேளை இந்த திருமணத்தில் கலந்துக்கிடுவோம், அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போகிறோன்னு எனக்கே தெரியாது. எந்த ஊரில் மங்கோலியாங்கிற நாட்டில் இந்த மாதம் எஃபோர்ட் மீட்டிங் நடக்குது. ஆனால் அந்த கல்யாணத்தினால் நாங்கள் போகலை. அந்த மங்கோலியா நாடு ஏதாவது ஒரு நாடுகளில் எங்கேயோ மணிப்பூர் பார்டரில்
மோரியா அப்படிங்கிற ஒரு இடம், நம்ம மணிப்பூருக்கும் பர்மாவுக்கும் பார்டரில் ஒரு சர்ச்சு கட்ட போகிறோம். திரு யோவான் பொன்னையா அப்படிங்கிறவங்க அந்த சர்ச்சை கட்ட போகிறாங்க. ஆனால் இப்படி எல்லா இடங்களையும் எங்கே கட்டு போகுது, எங்கே டேமேஜ் ஆகுன்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கி நான் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணியிருக்கேன். ஆண்டவரே, நான் உண்மையாக இருந்தேன், பேச முடியாமல் இருந்தேன், எங்கேயோ ரோட்டில் கிடந்தேன், என்னை எல்லோரும் கிண்டல் ஏளனம் பண்ணாங்க. ஆனால் என்ன, ஜெயா டிவி, ராஜ் டிவி, விஜய் டிவின்னு எல்லா இடத்துக்கும் கொண்டு போனீங்க. நான் சாகும்போது எங்கேயாவது வட இந்தியாவில் என்னை யாராவது அடித்து என்னை கொண்டு நான் பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே. தேவன் அதே போல் என்னுடைய மகனும், அவன் கடந்த மாதத்தில் நிசாமுதீனில் கூட்டம் நடத்தும்போது, எப்பா நீ போய் இப்போ போய் அந்த ஊரில் கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கேப்பா, என்ன நான் ரத்த சாட்சியாக மச்சா சீக்கிரம் பரலோகத்துக்கு போயிடுவேன். நாங்கள் எல்லாருமே இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கு, ஒருவேளை நாங்கள் பாவத்தோடு போராடிக்கிட்டு இருக்கலாம், ஒருவேளை அவதூறுகள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாம் எங்களை சூழ்ந்துருக்கு, எல்லாம் சூழ்ந்துருக்கு. ஆனால் இதெல்லாம் பற்றி கவலைப்படலை. உத்தரப்பிரதேச அயோத்தியா இருக்கலாம், வாரணாசியாக இருக்கலாம், எந்த இடத்துக்குள்ளேயும் நாங்கள் பப்ளிக்கில் போய் நின்று ஆண்டவருடைய அன்பை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் இந்த ஊரில் இந்த நித்திய சுவிசேஷத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறாரு. நம்ம எல்லாரும் கண்ணீர் இல்லாத, கவலை இல்லாத அந்த நாட்டுக்கு போகிறோம். யார் அந்த நாட்டுக்கு என்னோட வரணும்னு விரும்புகிறீங்களோ, உங்கள் இருதயத்தை இந்த நாளில் கொடுத்து, இயேசுவே நானும் இந்த நாளில் இருந்து எங்கள் தெருவில், எங்கள் ஊரில், எங்கள் பள்ளியில் ஒரு ஜெபக்குழுவை தொடங்கி இயேசு கிறிஸ்துவின் சீடராக மாற்றுவேன் அப்படிங்கிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு அருளட்டும். மாரநாதா, ஆமென். நாம் அனைவரும் மிக பக்தியோடு இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். தேவன் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு அறைகோல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகோதரியே, சகோதரனே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை அழைக்கிறபடினாலே அவருடைய மேன்மையான சத்தியத்தை இந்த உலகத்துக்கு சொல்லும்படியாய் ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. எங்கள் நேசமுள்ள தகப்பனே, இந்த அருமையான சபைக்காய் செபிக்கிறோம். சபை போதகருக்காய், மூப்பர்களுக்காய், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காய், மீடியா டீமுக்காக, அவர்கள் இப்பொழுது சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து எல்லா காரியங்களையும் அனுகூலமாய் மாற்றும்படியாக வருகிற வாரங்களிலே ஆண்டவர் அவர்களுக்கு கதவுகளை திறக்கும்படியாக இந்த சபையினுடைய கொயர், வாலிப டீம் மற்றுமாய் பெரியவர்கள், ஜெபக்குழுக்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கூடிய ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. விசேஷமாக அக்டோபர் 1 நடைபெறக்கூடிய திருமணத்திற்காக, இன்னுமா இந்த சபையை சார்ந்த பள்ளி, இந்த பள்ளியினுடைய 2 கேம்பஸ் தலைவர்கள், இன்னுமா இந்த கான்ஃபரன்ஸ் தலைவர்கள், தேவ ஊழியர்கள், ஆண்டவரே இந்த தென் தமிழ் பகுதி முழுவதுமாய் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லுவதற்கு ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறீங்க. ஆண்டவரை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்ன தேவனே, இந்த இடத்துல யாராவது சுகவீனமாய், யாராவது பலவீனமாய், கடன் தொல்லையோடு, ஆண்டவரே வேலையில்லாத பிரச்சனையோடு, வாழ்க்கையில் நெருக்கத்தில் இருக்கலாம், கணவன் மனைவி உறவில் இருக்கலாம், குழந்தை பாக்கியத்தில் காத்து கொண்டிருக்கலாம், சொல்ல முடியாத பிரச்சனையோடு பாவத்தோடு உழன்று கொண்டிருக்கலாம், எல்லாவற்றிற்கும் விடுதலையின் நாயகர் நீங்களாக இருக்கிறீங்க. ஆண்டவரே, தேவனுடைய அன்பை விட்டு பிரிப்பவை எவை? வியாதியோ, பசியோ, பட்டயமோ, வியாகுலமோ, இவைகள் எல்லாவற்றிலும் அன்பு கூறுகிற கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினால் ஜெயங்கொள்ளலாம் என்றது போல நாங்கள் ஜெயங்கொள்ளுண்டு நீங்கள் ஆரவாரத்தோடும் பிரதான தூதர்களின் சத்தத்தோடும் வரும்போது நாங்களும் எங்களால் ஆதாயப்படுத்தப்பட்டவர்களும் ஆண்டவரே அந்த வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு அருளும்படியாய் இயேசுவின் நாமத்திலே ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. எங்களை சோதனைக்கு பிரஸ் பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உள்ளே, ஆமென். என் கர்த்தநாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் இன்றும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென், ஆமென்.